ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைடே வந்து நாங்கள் கன்னியாகுமரி போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த பூங்காவை தான் பார்த்துட்ருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த பூங்காலாம் இதில் கிடையாது. இந்த இடம் பிளாங்காக தான் இருக்கும். லாஸ்ட் டைம் முதல்வர் ஸ்டாலின் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவசரமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் கடலில் கால் நனைக்கிறதுக்காக தான் போயிட்டுருந்தோம். எப்போதுமே இங்கே வந்தோன்னா கடலில் கால்லாம் நனைச்சிட்டு கன்னியாகுமரி பகவதி அம்மனை கண்டிப்பாக தரிசனம் பண்ணிடுவோம். அன்னைக்கும் அதே மாதிரி பண்ணுறதுக்காக தான் கடலில் இறங்கிறதுக்காக வந்திருந்தோம். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நார்மலாக இந்த மாதிரி இருக்காது. எப்போதுமே பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து குளிக்கிறது, நல்லா என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே கடலில் இறங்கவே இல்லை. சும்மா லைட்டாக கால் நனைக்கிறது, அதாவது தலையில் தொளிக்கிறது, அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க. யாருமே குளிக்கவே இல்லை. அப்போவே ரொம்ப ஜாஸ்தியாக அலை வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கடல் சங்கமிக்கும் இடம், அதாவது எல்லாருமே புனித தீர்த்தமாடக்கூடிய இடத்துக்கு தான் நாங்கள் வந்து கால் நனைக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இறங்கி கால் நனைச்சிட்டு இருந்தாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா அலை வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் நனைச்சி விட்டுட்டு, அவங்களுக்காவது பரவாயில்ல, எனக்கு வந்து செமையாக பண்ணி விட்டுட்டு இந்த கடல். பொதுவாகவே பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி கனத்த நாட்களில் வந்து கடல் அலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சா அப்படின்னு தெரியல. ஏன்னா ரொம்ப அலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏற்கனவே ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிட்டு நமக்கு நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓரமாக தான் இறங்கி போனேன். ஆனால் தண்ணியை பார்த்ததும் ஒரு ஆசையும் இருந்துச்சு, கால்லாம் நனைக்கணும். ஏன்னா தண்ணியை பார்த்ததுமே குளத்துல குளிக்கிறது, ஆற்றுல குளிக்கிறது, இது எல்லாமே நமக்கு பிடிச்ச விஷயம். அதுவும் வந்து கடல்னால் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அதனால் சைடோரமாக போய் காலை மட்டுமாவது நனைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் போனேன். சைடில் இறங்கினா நம்ம மேலே தண்ணி படாது அப்படின்னு நினச்சிட்டு சைடில் இறங்கி காலை நனைக்கலான்னு போனேன். லைட்டாக தான் அலை வந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு வந்து என் மேலே அடித்து என் ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிடுச்சு. தொப்புன்னு ஆகிட்டேன். இதில் வேறு ஹஸ்பண்ட் வந்து இன்னும் காலை நனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே நனைஞ்சாச்சு, இதுக்கு மேலே எங்கே காலை நனைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டேன். ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சதுமே பார்த்திங்கன்னா கசகசன்னு ஈரமாயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. அப்படி காற்றுல வாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து அப்படி நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓரளவு காஞ்சிட்டு கோயிலுக்குள்ளே போய் நாங்கள் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சாப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயே நாங்கள் வந்து சாம்பார், ரசம், பருப்பு அந்த மாதிரி ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது, சும்மா நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்குறதுக்காக வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சங்கு தான் பார்த்துட்ருந்தாங்க. வலம்புரி சங்கு பார்த்துட்ருந்தாங்க. வலம்புரி சங்கை வந்து அரிசிக்குள்ளே புதைச்சி வச்சா கூட அது தன்னால் மேலே வந்துருமா, பூஜை ரூமில் வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குமோ, நான் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கலை. அப்புறம் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, கூலிங் கிளாஸ். அது ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால் அது ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. எனக்கும் வேணுமான்னு கேட்டாங்க. நமக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த வெயிலுக்கு வந்து இந்த கூலிங் கிளாஸ் போடும்போது நல்லா தான் இருக்குது. இந்த கண்ணு வந்து நம்ம சிமிட்டுற மாதிரி இல்லாமல் நார்மலாக பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நானும் போட்டு பார்த்தேன். அதில் ஒன்று வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வந்து அப்படியே ரவுண்டிங்கில் வந்துகிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் வேறு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா எந்த பொருளுமே தேவை அப்படிங்கிற மாதிரியே இல்லை. ஆனால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடைக்குள்ளே போனோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது இந்த பொருள் தேவை அப்படிங்கிற மாதிரி வாங்குகிற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா மற்ற இடங்களை விடைக்கும் கன்னியாகுமரியில் வந்து எல்லா பொருட்களும் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே வாங்கலாம். அதுவும் சீசன் டைமில் வந்து நிறைய கடைகள் வரும். இந்த தீபாவளியெல்லாம் முடிஞ்சு இந்த கார்த்திகை மாதத்தில் தான் சீசன் டைம் வரும். மாலை போடுவாங்க நிறைய பக்தர்கள். அவங்க எல்லாருமே இங்கே அதிகமாக வருவாங்க கடல் குளிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அந்த டைமில் தான் சீசன் டைம்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய கடைகள் வரும்போது எந்த பொருள் வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அதுவும் நம்ம பக்கத்து இந்த கன்னியாகுமரியை சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் உள்ள மக்கள் வந்து நியாயமாக விலை குறைச்சி வாங்குவாங்க. வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடியவங்க எப்படியும் வந்து சொன்ன விலைக்கோ இல்லை அந்த மாதிரி தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மலாம் வந்து ரேட்டு பேரம் பேசி குறைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம வாங்குவோம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து எதாவது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருந்தோம். ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்த உடனே சரி பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், லீவ் விட்ட உடனே பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்து தேவையானது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் கடைக்கு வந்திருந்தோம். ரேட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. 250 சொன்னாங்க ஒரு பேக் நான் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து கம்மி பண்ணி கேட்டு ஒரு 50 ருபீஸ் கம்மி பண்ணி கேட்டு 200க்கு வந்து வாங்கினேன். 200க்குன்னா நமக்கு பரவாயில்ல, கன்னியாகுமரி வந்தாலே ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கும், இதை விட கம்மி பண்ணி கேட்டாலும் கிடைக்க தான் செய்யும். ஆனால் நமக்கு ரொம்பையும் பேரம் பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து 200 கேட்டதுமே தந்துட்டாங்க. அதனால் அந்த பேகும் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த கேட்டாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது இந்த நாயெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய நாய்கள் வரும். அந்த கோழியெல்லாம் பிடிச்சிட்டு போகும் நாய்கள். எங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறதுல அவ்வளோ கோழியும் வந்து கொன்று தின்னதே இந்த நாய்கள் தான். அதை அடிக்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து அது பார்த்துட்ருந்தாங்க கேட்டாப்பிள், அதுவும் ஒன்று வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து என் மாமனாரோட குடும்ப கோயில் வந்து கோயில் திருவிழா, என் மாமனாரோட அம்மாவுக்கு குடும்ப கோயிலாம், அங்கே தான் வந்திருந்தோம். அங்கே வந்து இசக்கியம்மன் கோவில் கனியாட்டு வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. 4 கனியான்மார் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பூஜை கொடுக்கறதுக்கு முன்னாடியே சாமியெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் இருக்கலை, சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து திருநர்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் கோயிலில் பகவதியம்மன் கோயிலில் சாப்பிட்டதுனால இங்கே வந்து சாப்பிடவே இல்லை. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பொருள்லாம் வாங்கினோமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்ருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது நிறைய பொருள் வாங்கின மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்ததும் இவ்வளோ தான் வாங்கினோமா, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் எல்லாமே தேவை உள்ள பொருள் தான், அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. வாங்கினது வரைக்கும் ஓகே அப்படின்னு இது பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு போடுறதுக்கு 3 வகையான பூ வாங்கியிருந்தோம். அங்கேருந்தே வரக்கூடிய வழியில் பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையுமே தொடுத்து சுவாமிக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தோம். ரோஜா பூவெல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த ஊதாப்பூ கலரில் ஒரு பூ, ஆனால் அது மணமே இல்லை, ஆனால் அது நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து சாமிக்கு அதை வச்சும் அலங்காரம் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன், மதியம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம். அப்புறம் வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு நம்ம சுவாமிக்கும் அலங்காரம் பண்ணி சூப்பராக சாமி கும்பிட்டோம். அன்னைக்கு டே வந்து அந்த மாதிரி தான் போச்சுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.